சென்னையில் தொழிலதிபர்களின் வீட்டில் 127 கிலோ தங்கம் மற்றும் கோடிக்கணக்கிலான பணம் பிடிபட்ட விவகாரம் தொடர்பான விசாரணை அமலாக்கத்துறைக்கு மாறுகிறது. இதன் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் மகாலிங்கம் பொன்னுசாமியிடம் கேட்கலாம். மகாலிங்கம், இந்த விவகாரம் அமலாக்கத்துறைக்கு மாற்றப்பட என்ன காரணம்? இதுபோன்ற சட்டவிரோத பரிமாற்றம் என்பது 10 லட்சத்திற்கு அதிகமாக இருந்தாகவே அது அந்த வழக்கு அமலாக்கத்துறைக்கு போகும் என்று சமீபத்திய இன்கம் டேக்ஸ் சட்டத்தின்படி அது மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இது அமலாக்கத்துறைக்கு இந்த வழக்கு என்பது மாற இருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். தற்போதைய வரைக்கும் தொடர்ந்து சோதனை என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சோதனையில் இதுவரைக்கும் 127 கிலோ தங்கக்கட்டிகளும் 107 கோடி கணக்கில் வராத ரொக்கமும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 46 கோடி மதிப்புள்ள பழைய ரொக்கங்களை புதிதாக இவர்கள் மாற்றியிருக்கிறார்கள். அதாவது சேகர் ரெட்டி, ஸ்ரீனிவாச ரெட்டி மற்றும் அவரது பணியாளரான பிரேம் ரெட்டி ஆகியோர் சேர்ந்து மாற்றியிருப்பது விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக வருமான வரித்துறை சொல்லியிருக்கிறார்கள். எனவே பழைய ரூபாய் நோட்டுகளை புதிய ரூபாய் நோட்டுகளாக மாற்றுகிறார்கள், கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றுகிறார்கள். இந்த காரணத்தின் அடிப்படையில் தற்பொழுது அமலாக்கப் பிரிவு விசாரணைக்குள்ளே வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அமலாக்கப் பிரிவு விசாரணை நடத்தினால் கைது செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. வருமான வரித்துறையை பொறுத்தவரைக்கும் அந்த சட்டத்தின் அடிப்படையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்வதற்கான முகாந்திரம் இல்லை. என்னதான் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தாலும், புகார்கள் இருந்தாலும், அதற்கான ஆதாரங்கள் இருந்தாலும் சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்வது இயலாத ஒரு சூழல் இருக்கிறது வருமான வரித்துறை அதிகாரிகளால். எனவே இந்த வழக்கை அமலாக்க பிரிவுக்கு மாற்றும் பொழுது அமலாக்க பிரிவு அதிகாரிகளுக்கு கூடுதலாக சரத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இவர்கள் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த ரூபாய் நோட்டுகளை மாற்றியவர்கள் யார் என்ற விசாரணையிலும் அமலாக்க பிரிவு மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக வங்கி அதிகாரிகளுக்கு இதில் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் விசாரணை என்பது தொடர்ந்து நடக்கிருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் நகைக்கடைக்காரர்கள், அதாவது கிட்டத்தட்ட 127 கிலோ தங்க கட்டிகளை வைப்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இதில் பல்வேறு நபர்கள் தொடர்பு இருக்கக்கூடும் என்ற சந்தேகம் வலுவாக இருப்பதால் நகைக்கடைக்காரர்கள் பலரும் இதில் விசாரணை வளையத்துக்குள் எடுத்து வரப்படுவார்கள் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தற்பொழுது வங்கியாளர்கள், நகைக்கடை உரிமையாளர்கள் சம்பந்தப்பட்ட 3 பேர் தவிர மற்றவர்களும் இந்த விசாரணை வளையத்துக்குள் வருவார்கள். திங்கட்கிழமை வாக்கில் இந்த வழக்கு அமலாக்க பிரிவுக்கு மாற்ற இருப்பதாக தகவல்கள் சொல்லியிருக்கின்றன. எனவே திங்கட்கிழமைக்கு பிறகு அமலாக்கத்துறை இது முழுவீச்சில் எடுத்து விசாரணை நடத்த வாய்ப்பு இருக்கிறது. மகாலிங்கம், தற்போது வரை வருமான வரித்துறையினர் மேற்கொண்ட விசாரணை விவரங்கள் அமலாக்கத்துறைக்கு சமர்ப்பிக்கப்படுமா, அல்லது அமலாக்கத்துறை இந்த விசாரணையை தொடங்கும் பொழுது ஒரு தனி கோணத்தில் இந்த விசாரணையானது நடைபெறுமா? வழக்கமாக என்ன நடைமுறை என்றால், இது வருமான வரித்துறை முதலில் இதுபோன்ற வழக்கை தொடங்கும் பட்சத்தில் முதலில் வருமான வரித்துறை முழுமையாக விசாரணை நடத்துவார்கள். சம்பந்தப்பட்ட சேகர் ரெட்டி, ஸ்ரீனிவாச ரெட்டி, பிரேம் ஆகியோரிடமிருந்து வாக்குமூலங்களை பெறுவார்கள். இந்த வாக்குமூலத்தோடு சேர்த்து பறிமுதல் செய்யப்பட்ட ரொக்கம், தங்கக்கட்டிகளை எல்லாம் அவர்கள் முறையாக கோப்புகளாக மாற்றி பிறகு அந்த வழக்கு விசாரணை கோப்புகளை மற்ற துறையோடு பகிர்ந்து கொள்வார்கள். அமலாக்க பிரிவு, சிபிஐ ஆகியோடு பகிர்ந்து கொள்வார்கள். சிபிஐயும் இதில் என்ன எதிர்மாதிரியான விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது, அதிகாரிகளுக்கு இது எதிர்மாதிரியான தொடர்பு இருக்கிறது என்பதை சிபிஐ அதிகாரிகளும் இதை பார்ப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு ஊழியர்கள் மட்டுமல்ல, மாநில அரசு ஊழியர்களோ அல்லது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளோ இதில் சம்பந்தப்பட்டிருப்பது தெரிஞ்சால் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுப்பதற்கு ஏதுவாக அமையும் என சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அமலாக்கத்துறைக்கு மாறுவது அடுத்த கட்ட விசாரணை, கைது, இது மாதிரி முக்கியமான அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என பார்க்கப்படுகிறது.